பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு அந்த பாக்ஸில் பாதி அளவுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து கட் போட்டக்கூடாது, லைட்டாக வந்து ஒரு பாதி இல்லை கால்வாசி அளவுக்கு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த பாக்ஸ் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தி ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக கட் ஆகுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நான் கட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கொஷனை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளோட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியுங்க. ஸோ அதனால தான் நான் கட் பண்ணி எடுத்துறேன். ஒன்று விட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸை அழகாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி லேஸ் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த லேஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாக்ஸுடைய பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்க, ஃபுல்லாக நான் ஒட்டி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாக்ஸுக்குள்ள நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஏர் பேண்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக இதுக்குள்ள போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குங்க. தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை தூக்கி போட்டாமல் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை மாற்றிக்கலாங்க. தேவைப்பட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.